ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டு டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ முதல்ல ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏஸ் மை டீல் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கார்னரில் பாருங்கள், ஒரு 4 பாக்ஸ் இருக்கா, மோர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கேஒய்சியை ஃபுல்லாக முடிச்சிடுங்க. ஸோ கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி. ஜஸ்ட் சிம்பிள் தாங்க, ரெண்டு விஷயம் தான் கேட்பாங்க. பேன் கார்டும் ஆதார் கார்டும் மட்டும் கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்து ஃபுல் கேஒய்சி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட ட்ரான்சாக்ஷன்லாம் எந்த ஒரு இன்ட்ரப்ட் இல்லாமல் வரும். ஸோ உடனே மெயின் மெனுக்கு வந்துருங்க. அதில் பாருங்கள் பே வயா கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். எங்கே பணத்தை நீங்கள் மாற்றணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே கேட்குறாங்க பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட், எவ்வளோ அமௌண்ட். ஸோ எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும், எல்லா ஆப்ஷன் இருக்கும். அதில் டியூஷன் ஃபீஸ் கொடுங்க. அதான் நம்மளுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் 1% தான். இதான் சேஃபு. ஸோ டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜில் பாருங்கள், மூணு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்லோ ட்ரான்ஸ்ஃபர். இது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நம்மளுடைய மணி உடனே நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாது. ஸோ 2 நாள் டைம் எடுத்துக்கும். ஆக்சுவலாக பாருங்கள், 3 இருந்தது. முதல்ல குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு 1 ஹவர்லேயே வந்துடும். ரெண்டாவது லேசி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே நாளில் வந்துடும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 3வது தான். ஸோ நீங்கள் 3வது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கிரெடிட் கார்டு பாருங்கள், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ 1% ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ஆர்டர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் மை ஆர்டர் செஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், ரீசெண்ட் ஆர்டர்ஸில் அது இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது 100% ட்ரஸ்ட்டுங்க. அமௌண்ட் கரெக்டாக வந்துடுது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். எப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வரும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க பாருங்கள். மார்ச் 21 ஈவினிங் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுங்க. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றிங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.